குருவடிகளை சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 3ஆம் தந்திரத்தில் கால சக்கரம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போற பாடல் 746. அறிய வேண்டியவை 6ம் 20க்கு ஐய 3க்கும் தேரும் 2 20 6 இவை கூறும் மதி 1னுக்கு 27 வேறு பதியங்கள் நாள் விதித்தானே. மூலாதாரம் முதலிய ஆதாரங்கள் 6ல் அமைந்த தாமரைகள் 6 20 ஐய 3 அப்படின்னா 20ம் 28மாக 48 6 இடங்களில் 2 இதழ்களை உடைய தாமரைகளை அறிய வேண்டும். மூலாதாரம் 4 சுவாதிட்டானம் 6 மணிப்பூரகம் 10 அநாகதம் 12 விசுத்தி 16 எனவே யாவும் கூட 48 2 அப்படின்னா தமிழ் எண்களில் ஊ என்பது அதாவது கதிரவன் அப்படின்னு அர்த்தம். 6 ஆதாரங்களில் 48 இலக்கங்கள் அமைந்த தாமரைகளை அறிந்து கொள்ளுங்கள். இரண்டாவதான கதிரவன் 26ஆல் அமைவதாய் உள்ளது என கூறும் அகரம் என்ற சந்திர வட்டம் 27ஆம் இனி வேறு வகையாகவும் நாள் கணக்கை அமைத்துள்ளனர். பாடல் 747. பயிற்சியாளர் அறிய வேண்டியவை விதித்த 28 3 அறையாக தொகுத்து அறி 33 தொகுமின் பதித்து அறி 18 பார் ஆதிகள் நாள் உதித்து அறி 3 2 ஒன்றின் முறையே. இந்த 2 பாடல்களிலும் உள்ளவற்றை பயிற்சி செய்விக்கும் குருவிடம் மறைவாய் கேட்டறிய வேண்டும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்குங்க. முறையான 28 இலக்கத்தை அக்னி சந்திரன் கதிரவன் என்ற 3 கண்டங்களில் காண்பீர்கள். அதில் 33 தத்துவங்களையும் ஒன்றாக தொகுத்து அறியுங்கள். 10 8 ஆகியவற்றை புவி முதலாக பொருத்தி அறிய வேண்டும். அவை 4 3 2 1 உள்ளதை அறியுங்கள். பாடல் 748. வாழ்நாளை பெருக்குக முறை ஆய்ந்து முயன்றிலர் ஆகில் இறை யார்க்கும் இருக்க அரிது மறையது காரணம் மற்றொன்றும் இல்லை பறை அறையாது பணிந்து முடியே. ஒரு குருவை நாடி அவரிடம் முறைப்படி ஆரவாரம் இல்லாத உபதேசத்தை பெற்று பயிற்சியை மேற்கொண்டு ஆயுளை பெருக்க வேண்டும். குருவின் உபதேச முறைப்படி முயற்சி செய்யாவிட்டால் இறைவன் உடனே தொடர்பு கொள்ளுதல் யாவர்க்கும் அறியது. மறைவாக சொன்னது உபதேச முறைப்படி பெற வேண்டும் என்பது அன்றி வேறொன்றும் இல்லை. மறை பொருளை மறையை போல் வெளிப்படுத்தாது பெற்றுக்கொள்க பெற்று வாழ்நாளை பெருக்குக. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் 749வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.